கிறிஸ்து சொன்னார், என் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்பட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது காரியமாக, இப்படிப்பட்ட நான் உண்மையாயிருந்தும் வேதனைகளை அனுபவிக்கிறேன், பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்களானால் கலங்காதேங்க. கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், அதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவர் அமைதியாக இருக்கிறார். அது நிரந்தரம் அல்ல, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம்தான். குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த பாடுகள் மகிமையாய் மாறும், அந்த உபத்திரவம் மகிமையாய் மாறும், அந்த அவமானம் மகிமையாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயர்வை, ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே நான் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் என்னை கைவிடுகிறார், மனம் திரும்பும்போது உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்ளுகிறார். ரெண்டாவது, சில பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் நான் உண்மையாயிருந்து அனுபவிக்கும் பொழுது அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். எதற்காகனால் என்னை உயர்த்துவதற்காக. ஆனால் இங்கோ கிறிஸ்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்தவராக மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து தான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நிரூபித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. ஏதாகலும் பாவமான காரியங்கள் நமக்குள் இருந்தால் அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு தீர்மானம் பண்ணுங்க. அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. அந்த பாவத்துக்காய் உண்மையாய் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மன்னித்து அந்த பாவத்தை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகற்றி நம்மை மீண்டுமாக எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். இல்லை, நான் உண்மையாயிருந்தும் நிறைய நெருக்கத்தை, வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரனை கைவிட்டு விட்டாரோ என்கிற கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடலை, உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னோடு தான் இருக்கிறேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் தெய்வம், உன்னோடு கூட இருந்து ஏற்ற வேளையில் இது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உன்னை உயர்த்துவேன். என் நாமம் உன் நிமித்தமாக மகிமைப்படுவதற்காக இதை அனுமதித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவருடைய மகிமை வெளிப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகள் நீங்கி நீங்களும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உயர்த்தப்படுவீர்கள். கலங்காமல் திகையாமல் விசுவாசத்தோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறி போய்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.